அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 11/9/2024. இன்றைக்கு 50-50. இந்த 50-50ல் ட்ரா நம்பர் 110. இந்த 110ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கு என்ன வந்ததுங்கிறத பார்த்தலாம். சித்ரா 245 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் அதில் சி போர்டுக்கு கரெக்டாக ஒரு 5 பாஸ் ஆகிருக்கு. சித்ராவுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் சார் சொல்லுங்கள் நண்பர்களே, நான் பார்த்துக்கிறேன். இன்றைய கணக்கில் ஒரு வெற்றி கணிப்பை கொடுத்த சித்ராவுக்கு வாழ்த்துக்கள். இதில் நம்முடைய கணக்குலேயும் என்ன பாஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 45 அப்படிங்கிறது 54 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் முழு நம்பருங்கிறது நம்ம இந்த 9 மட்டுமே நம்ம பரட்டி 6 கொடுத்துருக்கலாம். அது 9 எடுக்கும் போதெல்லாம் எப்போதும் சொல்லுவோம். ஆனால் நேற்றைக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு 6 வச்சு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு மொழி வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். இதில் 54 மட்டுமே நமக்கு பாஸான நம்பராக இருக்குது. ஓகேங்களா. இதில் 9 வருது 4 வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் அது 9 3 9ஆகவும் கொடுத்துருந்தோம், 3 4ஆகவும் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அதில் 4ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு, 5ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இன்றைய கணக்கில் இதே போல் ஒரு வெற்றி கணிப்பு என்ன வருதுங்கிறதை பார்த்துடலாம். இப்போது இன்றைய கணக்கில் நமக்கு இங்கே பாஸ் போட்டு வச்சு பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு 48, அடுத்தது 37. ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது சி போர்டுக்கு 8 7 அப்படிங்கும் போது ஒரு 6 இருக்குது சி போர்டுக்கு இன்றைய கணக்கில். ஓகேங்களா. அதே போல் 4 3 அப்படின்னு பி போர்டுக்கு இறங்கியிருக்கு. இந்த கணக்கில் 2 1 இருக்குது. அப்படி பார்க்கும்போது பிசிக்கு 26 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் இதில் இருக்குது. ஓகேங்களா. இந்த கணக்கில் 26 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. உங்களுடைய கணக்கில் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் என்ன வருதோ அதை வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இந்த கணக்கில் 26 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்தது இன்னொரு நம்பரையும் பார்த்துடலாம். அடுத்தது இதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டில் இந்த 24 82. ஓகேங்களா. அந்த 24 82 இங்கே வந்திருக்கு பாருங்கள். போன வாரத்துக்கும் முதல் வாரம் 2 வாரத்துக்கு. ஓகேங்களா. அந்த 2 வாரத்தோடு முடிஞ்சிச்சு. நாம் போன வாரம் கணக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த 65 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. 65ங்கிறதுல 5 மட்டும்தான் போன வாரம் பாஸ் ஆகிருந்தது சி போர்டுக்கு. ஓகேங்களா. அந்த 65ங்கிறதும் அதே போல் அங்கே பாருங்கள் 95 ஏசிக்கு 2 வந்திருக்கு. 6னா 9 9னா 6 அப்படிங்கிற மாதிரி இந்த கணக்கில் அதே போல் வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் அடுத்தது நமக்கு இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது இந்த போன வாரத்தை பாருங்கள். இந்த 53ங்கிறது 35 2 வந்திருக்கு. கவனமாக பாருங்கள். ஓகேங்களா. அந்த 35 அப்படிங்கிறதுக்கு 53லேருந்து 35 வந்திருக்கு. ஓகேங்களா. அதே போல் இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது பாருங்கள் 91 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 91ங்கும் போது நமக்கு அது 19 அப்படிங்கிற மாதிரி 2 வரணும். ஓகேங்களா. இதில் 19 அப்படிங்கும் போது 2 வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த 9ங்கிறது 6ஆகவும் 2 வரலாம். ஓகேங்களா. அதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வர அமைப்பு 19ங்கிறது நான் கொடுக்குறேன். அது 6ங்கும் போது 2 வரலாம். அது ஒரு 16ஆகவும் வரலாம். உங்களுடைய கணக்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இந்த 19 ஒன்று பிசிக்கு இருக்குது. இதில் முன்னாடி நம்ம 26 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த நம்பரில் ஏ போர்டுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏ போர்டுன்னு பார்க்கும்போது இதில் நம்ம இது பாருங்கள், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பார்க்கும்போது 7 9. ஓகேங்களா. அதே போல் இதில் 9 இருக்குது. இந்த கணக்குன்னு பார்க்கும்போது முதல் கணக்கு நமக்கு இது 2க்கும் ஒத்து போகிற மாதிரி 2ங்கிற நம்பர் வரும். ஓகேங்களா. இதில் 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே போல் தனிப்பாக பார்க்கும்போது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பார்க்கும்போது 7 9 அப்படின்னா ஒரு 4 இறங்கலாம். ஓகேங்களா. இதில் 4 அப்படின்னு இருக்குது. அந்த 4ங்கிறது ஏ போர்டுக்கு 2. ஓகேங்களா. 4 2 அப்படின்னு இருக்குது.
இதில் இந்த 2 நம்பரை வச்சு நமக்கு எப்படி முழு நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல் 19 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து 29 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த 19க்கு இந்த 29ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த 26க்கு 16 அப்படிங்கிறதும் பற்றி வச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா 6ங்கிறது 9ஆகவும் 9ங்கிறது 6ஆகவும் வரும். அப்படிங்கும்போது அந்த 2ங்கிறது 9 கூட சேர்ந்து வரலாம். ஓகேங்களா. அப்படிங்கும்போது 1ங்கிறது 6 கூடவும் சேர்ந்து வரலாம். ஓகேங்களா. இந்த அமைப்புக்காக இதை சொல்கிறேன். ஓகேங்களா. இதில் பிசிக்குன்னு 26 19 நான் சொன்ன மாதிரி அது பிறண்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது வந்து 19ங்கிறதும் 16. ஓகேங்களா. அந்த அமைப்புக்கு அதில் உள்ள 6 இதில் உள்ள 1 அப்படியே சேர்ந்து பிறண்டு வர மாதிரி. ஓகேங்களா. அந்த அமைப்பில் 29 அந்த 6க்கு உள்ள 2 9 இதுகளை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது மாதிரி பிறண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த நம்பர்னு வரும்போதும் நமக்கு ஏ போர்டுக்கு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் வந்து 16 29 அந்த 19 26 அப்படிங்கிற நம்பரை ஒவ்வொன்று அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று பரட்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த அமைப்பில் வரலாம் அப்படிங்கிற கணக்குக்கு இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏ போர்டுக்கு வைக்கும்போது நேற்றைக்கு வந்தால் மாதிரி நமக்கு 4 வரலாம். ஓகேங்களா. அல்லது தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து 4க்கு ஒரு 8 வரலாம் நண்பர்களே. அந்த கணக்கில் இந்த வார கணக்கை பாருங்கள். இந்த 9க்கு நம்ம 2 4 அப்படின்னு வச்சோம்னா இதில் ஒரு மைனஸ் ஆகி 8 அப்படிங்கிற நம்பர் வந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த 8ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கணக்கில். ஓகேங்களா. 4 8 8ன்னு வந்திருக்கு. அந்த 8ங்கிறது ஏ போர்டுக்கு நமக்கு வந்தாலும் வரலாம். அப்படிங்கும்போது இதில் 816 829 அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கணக்கில் வந்தாலும் மட்டும். ஓகேங்களா. இது பிறண்டு கொடுக்கறதுக்காக. ஏன்னா நம்ம 2 நாளாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நேற்றுக்கு அதிகமாக தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அதே போல் பிறண்டு வந்தால் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிறண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் 426. ஓகேங்களா. இந்த 6க்கு உள்ளது 26. அதே போல் 826. ஓகேங்களா. அந்த 26ங்கிறதுல 4 8 இதை வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஏ போர்டுக்கு 2 இருக்குது 4 இருக்குது. அதை பி போர்டுக்கு மட்டுமே 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அந்த 2 ஏ போர்டுக்கு வரும்போது இந்த 8 பி போர்டுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. ஓகேங்களா. இந்த கணக்கில் 82ங்கிறத 28 பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா. இது சி போர்டுக்கு 6 உள்ளது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 3 நம்பர். ஓகேங்களா. 3 நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் உங்களுக்கு செட்டான ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்தது இதில் 9 உள்ளது பார்த்துருவோம். அந்த 9க்குன்னு பார்க்கும்போது 219. ஓகேங்களா. 219 அதில் 419 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. 419 இதில் 19ங்கிறது 2 செட்டு வரும். அதே போல் 26 அப்படிங்கிறது 2 செட்டு வரும். ஓகேங்களா. இதில் பரட்டி கொடுக்கறத இந்த 4 வச்சு பரட்டி கொடுக்குறேன். அதில் 149 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் வந்து ஏன் அந்த 8 கொடுக்காம 1 கொடுக்குறேன்னா அந்த 8க்கு ஒரு பவர் 1 வரும். ஓகேங்களா. இந்த கணக்கில் கொடுத்த 8ங்கிறது அதுக்கு ஒரு பவர் 1 வரலாம். அதனால் இந்த நம்பரில் 9 வச்சு கொடுக்கும்போது இதுக்கு ஏ போர்டுக்கு 1 வச்சு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் 219 419 149 அப்படிங்கிற 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. உங்களுடைய கணக்கில் பிறண்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா பரட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் எதுலேருந்து எந்த கணக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா. இதில் என்ன கொடுக்குறோங்கிறத மட்டும் பார்க்காம எதுலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற கணக்கை நீங்கள் வருஷலாக பார்த்தீங்கன்னா இதையும் மீறியும்
ஒரு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெற்றி கிடைக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.